அந்த காலகட்டமே நான் தங்கியிருந்தது வந்து சரவண சக்தின்னு குட்டிப்பள்ளியில் நடிச்சிருப்பாப்ல. சரவண சக்தியின் டைரக்டர். அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். ஆரம்பத்தில் அக்கா வீட்டில் இருந்தேன். அப்புறம் அக்காவோட கொஞ்சம் சின்ன மனஸ்தாபத்தில் இங்கே வந்து இவர் வீட்டில் தங்கி அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தான் படுத்திருப்பேன். சரவண சக்தி வீட்டில் அந்த அம்மா நம்மளை பார்த்துட்டாங்க. சரவண சக்தி அம்மா நம்மளை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அங்கே தங்கி ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்போ சோசியம் பார்க்குறேன். அவர் சொல்ல 7.5 சனி நீங்கள் என்னென்ன ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிட்டாங்க. என்னடா இது பயந்துட்டேன். ரொம்ப பிச்சை எடுக்க ஸ்டேஜுக்கு போயிடுவேன்ட்டாங்க. ஏன்னா முரளியில் போய் காசு சொல்லிட்டு அது நடக்காமல் போச்சு. 1 நாள்லேருந்து 17,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் அப்போ மலேசியாவுக்கு 2000 நியூ இயருக்கு டிசம்பர் 31 அங்கே விடிஞ்சா நியூ இயரு. அப்போ 10,000 ரூபா என் கையில் இருந்தது. 7,000 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு 17,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு மலேசியா போயிட்டேன். மலேசியா போயினா இமிகிரேஷனில் விட மாட்டேன்ட்டாங்க. சோமணியில் விட மாட்டேன்ட்டேன். ஆனால் அங்கிட்ட போகிறேன். அப்போ எங்கள் அண்ணன் மலேசியாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், முனியாண்டின்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருந்தார். அவர் இமிகிரேஷனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து தம்பி வந்திருக்காங்க. ஆனால் இமிகிரேஷன் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கான். நான் திரும்ப அப்படியே போயினா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி விட்டு என்ன பண்ணுற ஒர்க் பண்ணுறேன்னா அந்த இது காடை காமிச்சேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் காடை காமிச்சேன். காடை காமிச்சோன்னா அவங்க பயங்கர அந்த 2000 மலேசியாவில் பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரிய மரியாதை. சினிமாக்காரனாலே பெரிய மரியாதை. கலைஞர்கள் அந்த காடை ஒரு 22 கவுண்டர் இருக்குது இமிகிரேஷன். எல்லா கவுண்டருக்கும் அப்படியே மாற்றி விட்றாங்க. சினிமாவில் இருக்காரு, சினிமாவில் இருக்காரு. பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் கொண்டு போய் அங்கே எதுக்கு போனீங்க? வேலை தேடி போகிறேன். வேலை தேடி போகிறேன். 7 வருஷம் இங்கே போய் இங்கே கஷ்டப்படுறது ஒன்றும் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ அங்கிட்ட போய் பொழைச்சிடும்னு சொல்லிட்டேன். இதாக ஒன்று பண்ணி நம்ம இடத்த காலி பண்ணி சனிக்கிட்ட தப்பிடுவோம். அவன் என்ன அதில் அட்வைஸ் என்ன கொடுத்தாருனானே, 7.5 சனியில் வந்து நீங்கள் கடல் கடந்து போனீங்கன்னா 7.5 சனியோட தாக்கம் இருக்காது. ஆனால் அதை நான் ரியலைஸ் பண்ணேனே. அது உண்மை போய்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் ரியலைஸ் பண்ணேன். அந்த 7.5 சனியில் வந்து நான் அப்போ கிளம்புறேன். இங்கே கடல் கடந்து போயாச்சு.